லாபத்துக்கு குரு வரப்போகிறார். இந்த லாபத்துக்கு குரு என்ன ஆக போகிறார் அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டச்சனியை பார்க்க போகிறார். அப்போ சாட்டர்ன் டீஆக்டிவேட் ஆகி விடுவார். 10ஆம் இடம்ங்கிறது நிறைய பிரச்சனைகளை குரு பகவான் இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் லாபத்துக்கு வருவது முதல் தரமான ராஜயோகம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இந்த பக்கம் பார்த்தோம்னா 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம்னு சொல்லலாம், ஒரு கட்டளைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது ஒரு ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரே நாள்ல ஒரு 50 ஃப்ளோர் பில்டிங் அவங்கள ஏறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு ஒரு சுப்ரீமசி லெகசி அப்படின்னு சொல்லலாம். பூரணமாக உங்களுடைய திறமையை வெளியே காண்பித்து கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அமைப்பு, சுப்ரீம் பவர், சுப்ரீம் நாலேஜை வெளிப்படுத்தி உங்களுடைய பாஷையே தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு ஏதோ உங்க நல்ல நேரம் பிரதர், இது நாள் வரைக்கும் நான் இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் லெவலே வேற. இப்பெல்லாம் இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வேற லெவல்னா சொல்றாங்க பாருங்க. அதை உண்மையாக உணர்வார்கள். ஏன்னா இந்த நாள் வரைக்கும் 7 கண்டச்சனையும் 10 குருவும் சேர்ந்து நிறைய பேர்ல மனதளவில் நிறைய பாதிப்பு, நிறைய பேர் அடிப்படையாக ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட ரொம்பவும் கஷ்டம், வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இதையெல்லாம் இன்றளவும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மெயினாக ஒரு சுப்ரீம் ஜாபு, வேற வழி இல்லாமல் நான் இந்த ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு அவ்வளவு கடன் வாங்கினேன், எனக்கு என்னுடைய திறமையை எடுத்து வெளியே காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு யூட்டன்